வாங்க டெப்டி சார், உட்காருங்க. ஒரு பெக்க போடுங்க. ஊத்துறா சார், நானே டென்ஷன்ல வந்திருக்கேன். என்னங்க டென்ஷனு? ஒரு பெக்க போடுங்க, சரியாயிடும். ஆர்டிஓ ஒய்ஃப் உங்க மேல சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க. பண்ண சொல்லுங்க. நீங்க கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தா நல்லது. என்ன அண்ணனை பயந்து ஓட சொல்றியா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா முடியாது. சாட்சி தான் யாரும் சொல்லலையே, அப்புறம் ஏன் டிபார்ட்மெண்ட் எங்களை சந்தேகப்படுது? யாருமே சாட்சி சொல்லாததுனால தான் டிபார்ட்மெண்ட் உங்க மேல சந்தேகப்படுது. அது மட்டும் இல்ல, ஸ்பாட்ல ஆபீசர் பாடிக்கு நீங்க மாலை போட்டிருக்கீங்க. செத்தது ஆபீசர், மரியாதைக்கு மாலை போட்டது தப்பா? சார், நாளைக்கே டிபார்ட்மெண்ட்ல என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னா நானே யூனிஃபார்ம் போட்டு உங்க நெத்தியில துப்பாக்கி வைக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு வேண்டப்பட்டவர்னால சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வரேன். இந்த வழக்குல நிபந்தனை ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணிருக்காங்க. எஸ் யுவர் ஆனர். போலீஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சதுங்க ஐயா. ஆமா, இவ்வளவு பிரச்சனைகளை இவர் வெளியே விட்டா பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா? இவரால மறுபடியும் பிரச்சனை வராதா? நிச்சயமா அப்படி எதுவும் நடக்காது யுவர் ஆனர். இவருக்கு இது தொழில் கிடையாது. இவங்க குடும்பம் ரொம்ப மரியாதையான குடும்பம். இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர். நீதிமன்றம் எப்ப சம்மன் மூலம் திருப்பி அழைக்குதோ அந்த நேரத்துல தவறாம நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராயிடுவார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மறு உத்தரவு வரும் வரை தினசரி காலை 10 மணிக்கு திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் இந்த கோர்ட் அவரை ஜாமீனில் விட உத்தரவிடுகிறது. ஐயா, அவனுக்கு என்ன ஆச்சு? அன்பு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல அப்பதா, திருச்சிக்கு போய் கையெழுத்து போடணுமா? ஏன் அந்த கையெழுத்து இங்கே போட்டு அவனுக்கு ஆகாதா? என்ன மாப்ள, ஊரை விட்டு ஓடுறியா? நீ எந்த ஊர்ல வேணா போய் கையெழுத்து போட்டுக்கடா. கடைசில சொந்த ஊருக்கு வந்துதானடா. வருவேடா, வாடா, வந்து போய் பாரு. வாடா. யாருக்குடா முன்ற? போடா. விடுங்கடா. போடா. வா. என்னடா? சும்மா இருங்கப்பா. அவன அன்னைக்கு பொறந்திருக்கும். என்னடா? மரியாதையா இங்க இருந்து போடா. வாடா பையில பேசிட்டு. நீ வாங்க. இவனுங்க எல்லாம் போட தள்ளாம சும்மா போறியாடா? கிளவி போறதுக்கு ஒழுங்கா போய் சேரு போ. வேணாம்டா. போறவங்க இவர் போகவே மாட்டாரு. போங்க. கிளவி கிட்ட போய் பேசிக்கிட்டு போடா. நான் சொல்றேன். போங்க நீ போ. எல்லாம் என்னைய அடக்குடா. குணா, நீ வரலண்ணே, 2 பேரும் போயிட்டாதான் பயந்து போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. நானும் இல்லைனா திரும்பி வந்து பாக்குறப்போ திருச்சி நம்மளதான் இருக்காது. புதுசா ஒருத்த முளைச்சிருப்பான். என்னை பத்தி கவலைப்படாதானே. நீ திரும்பி வர்றப்போ ஆர்டிஓ சிபிஐ எந்த பிரச்சனையும் இல்லாம கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வாங்க.
போடாம சாப்பிடணும். காலங்காத்தால உனக்கு வேற வேலையே இல்லையா? காக்காக்கு சூடு போடுறேன்னு மொட்டை மாடியெல்லாம் குப்பையாக்கிட்டு இருக்கு. உங்களை வாடகைக்கு வச்சதே தப்பா போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. இது காக்கா இல்ல, பித்ரு. பித்ருவா? அதாவது நம்மளோட முன்னோர்கள். எங்க தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், ஏன் செத்து போன உன் புருஷனா கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நாளையில இருந்து நீங்களும் காக்கான்னு கட்டி சாதம் போடுறீங்க, சரியா? சாதம் வேணா போடுறேன், என்னால சத்தமெல்லாம் போட முடியாது ஆத்தா. நீ என்னவோ பண்ணு. இந்தப்பா. இந்தாங்க மேடம். என்ன பேர் அன்பு, பட்டுக்கோட்டையில இருந்து வரேன். கொண்டா. என்னது கண்டிஷன் பேலா? ஆமா மேடம். ரவி நோட்டு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டு வெளில வெயிட் பண்ணு. ஐயா வந்தோன்னு பாரு. சரிங்க சார். வெளியில இருக்கு சார். பித்ரு. இது காக்கா இல்ல, நம்மளோட முன்னோர்கள். செத்து போன உங்க தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், ஏன் உங்க ஏரியா சாமியாரா கூட இருக்கலாம். அந்த டபுள் பேரல் கன் எடு. இந்த கையெழுத்து போட்டியா? போட்டேன். போய் ஜீப்ல உட்காரு. ஓ ஏய், அண்ணன் என்னடா அண்ணன்? ராஸ்கல் அக்யூஸ்ட் அவன். முதல்ல கிளம்பி ஸ்கூல் போ. உன் சித்தப்பன் போலீஸ்காரன்னு திருச்சியில வந்து ஏதாவது தயார் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா இருக்கணும். தொலைச்சிருவேன். எப்போ வந்தீங்க? வா அன்பு. இப்பதாப்பா வந்தேன். நல்லா இருக்குண்ணே. மொத பஸ்ல அவன் அனுப்பிட்டு அடுத்த பஸ்ல நீங்க வந்திருக்கீங்க. நீங்க கொடுக்கிற செல்லத்தால தான் ஊர்ல அவன் சண்டையை போட்டு திரியறான். இல்ல தம்பி. என்ன இல்ல தம்பி? கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போடுறவன போலீஸ்காரன் வீட்டுல எப்படி தங்க வைக்க முடியும்? நானே கமிஷனர் கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி தங்க வச்சிருக்கேன். இவன் இப்படியே விட்டீங்கன்னா வீட்டுல இருக்க மாட்டான், ஜெயில தான் இருப்பான். இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. இவனை அடிச்சு திருத்தி அனுப்பி வைக்கிறேன். முதல்ல எல்லாரையும் சாப்பிட்டு கிளம்ப சொல்ல. மாமா, அவர் ஏதோ கோவமா பேசிட்டாரு. அட விடுமா, அவனை பத்தி எனக்கு தெரியுமே. டேய் அப்பா, உன் சித்தப்பன்ட்ட பேசுறதுக்கு நானே பயப்படுவேன். அதான் உனக்கே தெரியுமே. இங்க இருக்கிற வரைக்கும் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அட குடக்கமா இருந்துட்டு வா. சரிதானா? சரி வரமா. சரி மாமா. அண்ணே வரேனே. அன்பு போயிட்டு வாங்க. விஜய் இத வரேங்க. அன்பு, ஊர்ல போய் அம்மாட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஏதாவது போய் சொல்லணுமா? சித்தப்பா, ஊர்ல எல்லாரையும் காக்காக்கு சோறு வைக்க சொல்லுங்க. காக்கா